வணக்கம். ருது லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது தாமரை விதைகள்லேருந்து செடிகள் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அருணிமா அப்படிங்கிற வெரைட்டியோட தாமரை விதைகள் தான். இந்த டம்ளரில் இருக்கிற விதைகள் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு வகை தாமரையோட விதைகள். இதை நம்ம வளர்த்து பார்க்க போகிறதில்ல, இது சேலுக்கு இருக்கிறது தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சீட்ஸ் நீங்கள் வாங்கி வளர்த்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அருணிமா சீட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் சீட் பாட். இதில் விதைகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா விதைகளுமே வளர்ந்து வந்துடல. ஒரு 5 விதைகள் மட்டும்தான் நல்லா முத்தி வந்திருக்கு. இந்த விதைகள் பார்த்திங்கன்னா தலைகீழாக தான் இருக்கும். நம்ம இப்படி கையை வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒடிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம விதைகள் எடுத்துக்கலாம். நாட்டு தாமரை விதைக்கும் இந்த விதைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இந்த விதைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நாட்டு தாமரை விதைகள் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக உருண்டையாக இருக்கும். இந்த விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இந்த விதைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலரில் இருக்கும், ஒவ்வொரு வெரைட்டிக்கும். பாருங்கள், இதில் 2 மட்டும் நான் வெளியே எடுத்து காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இது நாட்டு தாமரை விதை இல்லைன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த விதையெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம், ஏன்னா உங்களுக்கு கலந்துடக்கூடாது, அதனால் இது தனியாக வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த டம்ளரில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்டல் லோட்டஸோட சீட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு 5 விதைகள் இருக்குங்க. பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. அந்த விதை கொஞ்சம் சின்னதாக இருந்தது. இது நல்லா கருகருன்னு நல்லா உருண்டையாக இருக்குது பாருங்கள். வாங்க இப்போ என்னென்ன விதைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி அதை வளர்த்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் சீட்ஸோட சீட்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன வெரைட்டி சீட்ஸ் இருக்குது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் சீட் பாட். இதுதான் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெரைட்டி பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள். இங்கே எழுதிருக்கிறது ஒரு க்ரீன் ஆப்பிள். இதில் ஒரு 5 சீட்ஸ் இருக்குது. இதில் இந்த போர்ஷன், இந்த குத்துற மாதிரி இருக்கிற போர்ஷனை விட்டுட்டு இந்த ஃப்ரண்ட் போர்ஷன், இதுதான் ஃப்ரண்ட் போர்ஷனு. இந்த இடத்துல தான் இப்படி தான் இருக்கும், சீடு தலைகீழாக இருக்கும். இந்த இடத்த கொஞ்சம் கிராக் பண்ணி விடுவாங்க. நாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் வைக்க போகிறோம். என்னென்ன வெரைட்டிஸ் வைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள், அதுக்கப்புறம் இது பாருங்கள் கனா புஷ்பம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சீட் தான் வந்துச்சு. ஸோ இதில் பாருங்கள், இது சீட்ஸ் ஆகாதது, இதெல்லாம் தூக்கி போட்டுக்கலாம். பாருங்கள், இது ஒரு சீட் தான் வந்தது. சீட்ஸ் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் எழுதி வச்சுருக்கேன், இதில் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பிங்க் ஃபாரினருங்க, பிங்க் ஃபாரினரு. இது பாருங்கள், இதில் 2 சீடு இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த ஒயிட் பஃப். இது மைக்ரோ வெரைட்டிஸ் தான். இதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு 4 சீட்ஸ் கிடச்சிருக்கு. சீட்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு, அது உங்களுக்கு வீடியோஸில் பார்க்கும்போது தெரியாது. ஆனால் சீட்ஸில் ஒவ்வொரு சீட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் போட்டுட்டு வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரூபி குயின், அந்த பிளாக் கலர் லோட்டஸ். இது சிங்கிள் பெட்டல் தான். பாருங்கள், இதில் நிறைய சீட்ஸ் கிடச்சிருக்குங்க நமக்கு. இல்லை எது முளைச்சி வரும்னு தெரியாது. ஸோ அதனால் எல்லா சீட்ஸையுமே போட்டுறேன். இது 2 சீட் போட்டிருந்தேன். இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னா தண்ணி நம்ம ஊற்றிக்க போகிறோம். தண்ணி எல்லாத்துலேயுமே ஊற்றி வைக்க போகிறோம். ஒரு அரை டப் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு சீட்ஸ் மிதந்தது அப்படின்னா அது வராது. ஆனால் அதில் எல்லாமே மிதக்குது. க்ரீன் ஆப்பிளில் 1 மட்டும்தான் உள்ளே போயிருக்கு. பாருங்கள், 1 மட்டும்தான் உள்ளே போகுது, மீதி எல்லாமே மிதக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அதே மாதிரி கனகா புஷ்பம், இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே மிதக்குது தான். மிதந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட்ஸ் வராது. பாருங்கள், ஒரு சீட் உள்ளே போயிடுச்சு பார்த்திங்களா. இதில் எல்லாமே மிதக்குது. சரி, பார்க்கலாம் முளைச்சி வருதான்னு. இது ஒயிட் பஃப்பு. ஒயிட் பஃப்பில் பாருங்கள் எல்லாமே மிதக்குது. சரி, நெக்ஸ்ட் டே பார்த்தா தான் தெரியும். இது ரூபி குயின். இதையும் நல்லா ஊற்றிட்டேன் நான் தண்ணி. இதில் பாருங்கள் எவ்வளோ சீட்ஸ், ஒரே சீட்ஸ் தாங்க இதில் உள்ளே போயிருக்கு. மீதி எல்லாமே மிதக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இதாகுதுன்ட்டு, ஊறி வருதுன்ட்டு. பாருங்கள் 3 சீட்ஸ் மட்டும்தான் உள்ளே போயிருக்கு. அதுதான் க்ரோத் இருக்குது. இதெல்லாம் சொல்ல முடியாது, நம்ம ஒரு நாள் ஊறட்டும் பார்த்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா சீட் நல்லா தான் இருக்குது, க்ரீன் ஆப்பிள். பட் ஆனால் மிதக்குது, மிதக்கக்கூடாது.
பாருங்கள், இது ஒன்று உள்ளே போயிடுச்சு பாருங்கள். ஸோ இது டைம் எடுக்கும் உள்ளே போகிறக்கு. ஒரு சிலது உள்ளே போகும், ஒரு சிலது ஊற தான் உள்ளே போகும். பாருங்கள், இது போயிடுச்சு பாருங்கள். கனகா புஷ்பம் வந்து மிதந்தது, இப்போ அது உள்ளே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு மிதக்கும், நெக்ஸ்ட் டே பார்த்தா உள்ளே போயிடும். இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு இடத்துல வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வாரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சீட்ஸ் எல்லாமே பாருங்கள், சீட்ஸ் ஊற அந்த கலர் ஃபுல்லாக வந்து சேர் மாதிரி ஆகிடும், தண்ணியோட கலரு. நம்ம அந்த விதைகளை உடைக்காமல் போட்டதுனால பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்கிற விதைகள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முளைச்சி வந்துடும். 2 சீட்ஸ் இப்போ முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். மீதி எல்லாமே நல்லா ஊறி இருக்குங்க. சீட்ஸ் எல்லாமே தண்ணியோட கலர் எல்லாமே மாறி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்து மாற்றிடணும். தண்ணியை ஏன் மாற்றணும் அப்படின்னா, இப்படி தான் சேர் மாதிரி ஆயிருங்க தண்ணி. அதனால் நம்ம தண்ணி மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோத் வரும். பாருங்கள், இந்த சீட்ஸ் வந்து ஊறினாலும் இன்னுமே வந்து நல்லா ஊறணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக உரசி எடுத்துக்கலாம். கல்லில் வச்சு எதில் வேணாலும் நீங்கள் உரசி எடுத்துக்கலாம். இப்படி உரசும் போது பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடி வந்து இந்த புளியங்கொட்டையை உரசி தாயம் விளையாடுவோம், அந்த மாதிரி ஒயிட் கலர் வர மாதிரி உரசணும். ரொம்ப ஒயிட் வர்ற வரைக்கும் உரச வேணாம், கொஞ்சமாக உரசினா போதும். இது ஈஸியாக இருக்கும். ஊற வச்சு நம்ம இந்த மாதிரி உரசி எடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் உரசி எடுத்து உள்ளே தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க. பாருங்கள், இது உள்ளே போயிடுச்சு. மிதந்துட்டுருக்கிற சீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 1-2 சீட்ஸ் முளைச்சி வரும், மீதி பாதி சீட்ஸ் பார்த்திங்கன்னா அழுகி போயிருக்கும். அதனால தான் தண்ணி கலர் மாறிடுது. பாருங்கள், இது கனகா புஷ்பம். இது ஒரே சீடு தான் இருந்தது, நல்லா முளைச்சி வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. க்ரீன் ஆப்பிள் தாங்க நல்லாவே முளைச்சி வந்திருக்கு. பாருங்கள், இப்போ தண்ணி எல்லாமே நான் மாற்றிட்டேன். நிறைய சீட்ஸ் இருக்கிறதுனால தான் நான் வந்து அதை கிராக் பண்ணி போடாமல் அப்படியே ஊற வச்சிட்டேன். இந்த டைமில் நம்ம சீட்ஸ் எல்லாம் செக் பண்ணி போட்டுக்கலாங்க. உள்ளே போகாமல் மிதந்துட்டுருக்கிற சீட்ஸ் வந்து நம்ம வந்து உரசி எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். ஒரு சில சீட்ஸ் உள்ளே போகும், ஒரு சில சீட்ஸ் உள்ளே போகாது. க்ரீன் ஆப்பிளில் சீட்ஸ் உள்ளே போயிருக்கு, பார்க்கலாம் அது முளைக்குமா அப்படின்னு. கனகா புஷ்பம் பாருங்கள், நல்லாவே முளைச்சி வந்திருக்கு. ஒரே ஒரு சீட் தான் இருந்தது. இருந்தாலும் இந்த இலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரியாத மாதிரி தெரியுது, அதனால் நான் தண்ணி ஊற்றாமல் வச்சுருக்கேன். இப்போது இதை ஃபுல்லாக தண்ணி நம்ம ஊற்றி வந்து எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அடிக்கடி தண்ணி மாற்றிட்டுருக்க முடியாது. ஒரு 4 நாள் 5 நாளைக்கு ஒருக்கா மாற்றுற மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பில் வச்சு நான் தண்ணி உள்ளே ஃபுல்லாக ஊற்றி விட்டுக்க போகிறேன். மீனும் அதில் விட்டுற போகிறேன். பாருங்கள், அந்த மிதந்துட்டு இருந்த சீட்ஸ் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப சொதன்னு மாவு மாதிரி போயிருங்க. ஒரு சில சீட்ஸு கெட்டியாக இருக்கிறத மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாவு மாதிரி ஆகிற சீட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே நம்ம போட்டோம்னா தண்ணி கலர் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இதில் க்ரோத் இருந்தாலும் அந்த சீடு வந்து உங்களுக்கு நல்லா வந்து மாவு மாதிரி போயிடுச்சு, அது வந்து முளைச்சி வராது. நாட்டு தாமரை விதைகள் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எல்லா தாமரை விதைகளும் முளைச்சி வரும். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஹைப்ரிட் தாமரைகள் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5 போட்டிங்கன்னா அதில் 2, 1 அப்படி தான் முளைப்பு திறன் இருக்கும். பாருங்கள், இப்போ இது எல்லாமே வந்து ஒன்றும் ஆகாது, வேஸ்ட்டு. எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். பாருங்கள், இது வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால் முன்னாடி வந்து ஈஸியாக நம்ம கிள்ளி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி 3 விதைகள் மட்டும்தாங்க இருக்குது. அதை மட்டும் நான் கிள்ளி வச்சுருக்கேன். பாருங்கள், இதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து ரொம்ப கெட்டியாக இருந்ததுங்க, அதை நான் உரசி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரூபி குயின் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது மிதக்குது போட்டோன்னையும். பார்க்கலாம் நாளைக்கு உள்ளே போகுமா என்னென்னு. ஆனால் சீட்ஸ் ஊறி தான் இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு நிழல் பகுதியில் வச்சிடணுங்க. வெயிலில் வைக்கக்கூடாது. வெயிலில் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக காஞ்சு போயிடும். ஏன்னா தண்ணி கம்மியாக தானே இருக்குது. நீங்கள் தாமரை பாட்டிலையே நீங்கள் வந்து முளைக்க வச்சுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து எந்தெந்த வெரைட்டி வச்சுருக்கீங்களோ அந்தந்த வெரைட்டியோட தண்ணிக்குள்ளேயே இந்த சீட்ஸை போட்டு வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கணும், இல்லைன்னா மாறிடும். பாருங்கள், அந்த க்ரீன் ஆப்பிள் வந்து இலை வந்து விரிகிற ஸ்டேஜில் இருக்குது. இலை விரிகிற ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி தண்ணியில் எடுத்து வச்சிடணும். அப்படியே வச்சுருந்தோம் டம்ளார்லேயே அப்படின்னா உங்களுக்கு வந்து அது காய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி தண்ணியில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா செடி வந்து தழைய ஆரம்பிக்கும். பார்க்கலாங்க, இன்னும் ஒரு வாரம் கழித்து பார்க்கலாம் இது எப்படி வந்து தழைஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறது. இந்த டப்பா வந்து உங்களுக்கு மேலே தூக்கிட்டு வருது அப்படின்னா உள்ளே ஒரு செங்கல் வச்சிடலாம். அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன்.
ஒரு 10 வெரைட்டி உங்கள்கிட்ட இருக்குது, அதெல்லாம் முளைக்க வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த தாமரை தொட்டிக்குள்ளேயே நீங்கள் போட்டுக்கலாம் விதைகளை. அப்போ நம்ம தண்ணியெல்லாம் மாற்ற வேண்டியதில்லை. அந்த தாமரை தொட்டிலேயே அந்த செடி வந்து முளைச்சி வந்துடும். இதில் வந்து கொசுப்புழு வராமல் இருக்க நான் மீன்கள் விட்டுருக்கேன். ஒரு 2-3 மீன் விட்டாவே போதும். பாருங்கள், இது 1 வாரம் கழித்து எப்படி முளைச்சி வந்திருக்குதுன்னு. இது வந்து க்ரீன் ஆப்பிளுங்க. நான் தண்ணி மாற்றிட்டேன். இது வந்து நடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்கள். அதோட வேர்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ரன்னரும் ஓடி இருக்குது. செடி தலைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து நட்டு வச்சுக்கலாம். க்ரீன் ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா 2 விதைகள் மட்டும்தாங்க முளைச்சி வந்தது. நம்ம 5 விதைகள் போட்டிருந்தோம். 2 விதைகள் மட்டும்தான் முளைச்சி வந்திருக்கு. ஒன்று வந்து நம்ம உரசி போட்டதுக்கப்புறமா வந்து முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். அந்த மிதந்துட்டு இருந்த சீட்ஸ் வந்து ஒன்று முளைச்சி வந்திருக்கு. மீதி 3 வேஸ்ட்டு தான். அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த கனகாபுஷ்பம். இது நான் ஃபஸ்ட்டு வராத என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். நல்லாவே வந்து இதுலேயும் ரன்னர் ஓடுது. அடுத்தது பார்க்குறது பார்த்திங்கன்னா பிங்க் ஃபாரினர். இதில் 2 சீட் இருந்ததுங்க. ஒரு சீட் மட்டும்தான் முளைச்சி வந்திருக்கு. இந்த ஒட்டு தாமரை வகைகளில் பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து முளைப்பு திறன் ரொம்ப கம்மியாகவே தாங்க இருக்குது. எல்லா சீட்ஸும் முளைச்சி வரதில்லை. அதே மாதிரி சீட்ஸும் அதிகமாக உங்களுக்கு வராது. கிழங்குகள் தான் வந்து நம்ம வைக்கணும். அப்போ தான் நல்லா உடனே வந்து பூ பூக்கும். சீட்ஸ் போட்டால் ரொம்ப லேட் ஆகும். பாருங்கள், இந்த க்ரீன் ஆப்பிள் வந்து எடுத்து நடுற ஸ்டேஜில் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒயிட் பஃப். நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். 1 வாரம் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த சீட்ஸில் ஒன்றுமே இருந்திருக்காது. நம்ம திருப்பியும் வந்து அதை கிராக் பண்ணி போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பஃப் நல்லாவே வந்திருக்கு. 2 சீட்ஸ் வந்திருக்கு. அதில் மொத்தம் 4 சீட்ஸ் போட்டிருந்தோம். அதில் 2 சீட்ஸ் மட்டும்தான் முளைச்சி வந்திருக்கு. ரொம்ப லேட் ஆகுது இந்த சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் முளைச்சி வர்றதுக்கு. நம்ம என்ன தான் உரசி போட்டாலும் லேட்டாக தான் வளர்ந்து வருது பாருங்கள். இப்போ தான் இது முளைச்சிருக்கு. இதை எடுத்து நம்ம உள்ளே விட்டுறலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த இலை விரிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. பின்னி டம்ளர் நமக்கு தேவையில்லை, அப்படியே தண்ணியிலே இருக்கட்டும். பாருங்கள், இது வந்து ரூபி குயின். இதில் வந்து நிறைய விதைகள் போட்டோம். அதில் ஒரு 4 சீட்ஸ் மட்டும்தாங்க முளைப்பு திறனோட முளைச்சி வந்திருக்கு. இப்போ இந்த சீட்ஸை எடுத்துடலாம். கலர் வந்து மாறிடுச்சு பாருங்கள். இதில் நிறைய சீட்ஸ் இருந்ததுங்க. அதனால தான் தண்ணி வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. இருந்தாலும் பாருங்கள், சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த செடிகளை வேற ஒரு சின்ன பாட்டுக்கு மாற்றிட்டு அது மேலே தூக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு கல் வச்சிடணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சிடணும். இந்த டம்ளரில் நான் உள்ளே வைக்க போகிறதில்ல, மாற்ற தான் போகிறேன். நான் உங்களுக்கு சும்மா வச்சு காமிக்கிறேன். இந்த டம்ளர் உள்ளே வைக்கும்போது உங்களுக்கு வந்து அது தூக்கிட்டு வந்துடும். அதனால் வேறு ஒரு பாட்டுக்கு மாற்றிடலாம். ஏன்னா உங்களுக்கு வெரைட்டிஸ் மாறிடக்கூடாது. நம்ம வந்து 2 டப்பில் வந்து ஒரு 5 வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். இப்போ இதை எடுத்து உள்ளே வச்சுக்கலாங்க. இது வந்து வளர்ந்து வரும்போதே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ரூபி குயின் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. ஏன்னா இந்த க்ரீன் லீஃபில் ஒரு ஒய்லட் கலர் ரவுண்ட் வந்திருக்குது. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. அது இதை பார்க்குறக்கும் அழகாக தாங்க இருக்குது. இப்போ நம்ம இதை தண்ணியில் வச்சிடலாம். ஏன்னா இலைகளெல்லாம் விரிய ஆரம்பிக்குது. அதனால் நம்ம தண்ணியில் வச்சிடலாம். பாருங்கள், இது தண்ணிக்குள்ளே வச்சோன்னே தூக்கிடும். நம்ம பார்த்து வைக்கணும். இந்த மாதிரி தூக்குச்சு அப்படின்னா அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம மாற்றி வச்சிடணும். இல்லைன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், நான் வேறு ஒரு பாட்டில் மாற்றி வச்சிட்றேன். பாருங்கள், இது நல்லா அப்படியே தளைஞ்சு வந்துடும். இனி வந்து தளைஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து வேர்கள் வர ஆரம்பித்தோடனே நம்ம வந்து பாட்டிங் கொடுத்துடலாம். அதில் நம்ம ரொம்ப நாளும் இப்படியே வச்சுருக்கக்கூடாதுங்க. அது வந்து வேர் ஓட ஆரம்பித்தோடனே அதுக்கு வந்து சத்துக்கள் தேவைப்படும். அப்போ வந்து நம்ம உடனே எடுத்து பாட்டிங் பண்ணிடணும். பாட்டிங் பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் வச்சுக்கலாம். இல்லை சின்ன தொட்டியில் வச்சு அது வளர்ந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து வேறு தொட்டிக்கு மாற்றிக்கலாம். இந்த வேர்கள் எல்லாம் வர டைமில் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக உரம் தேவை. அப்போ தான் இந்த செடி வந்து தளைஞ்சு வரும். தண்ணியிலேயே ரொம்ப நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து எல்லோ கலரில் மாற ஆரம்பிச்சிடும். சீட்ஸ் முளைச்சி வந்தோடனே எல்லோ கலரில் இலை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே அதை பிளான்டிங் பண்ணி கொடுத்துருங்க. பாருங்கள், இதில் இன்னொரு சீட்ஸ் வந்து முளைச்சிருந்தது. நான் உள்ள எடுத்து போட்டிருக்கேன். இன்னொன்று மிதந்துட்டுருக்குது. பார்க்கலாம் எப்படி அது முளைச்சி வருதா என்னன்னு தெரியல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா வெரைட்டிலையுமே செடிகள் கிடச்சிருக்கு. ஒயிட் பஃப் பார்த்திங்கன்னா மைக்ரோ வெரைட்டி. இதை பிளான்டிங் பண்ணிடலாம். நல்லா இலை வந்துருச்சு அப்படின்னா பிளான்டிங் பண்ணிடலாம். எவ்வளோ நாள் கழித்து இதில் பூக்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எவ்வளோ நாள் கழித்து பூக்கள் வருது அப்படின்னு.
இந்த செடியை நம்ம பேரலில் தாங்க பிளான்டிங் பண்ணுறோம். தாமரை கிழங்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அரட்டை ஆப்லேயும் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.